லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது, நாங்கள் கொடுத்த 5,000 ரூபாய், அதாவது பாஜக தடுக்க நினைத்த மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபாய் இன்னைக்கு ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு வரைக்கும் போயிட்டாங்க. மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே அந்த கூட்டணியுடையான தொகுதி பங்கீடை முடிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டாயத்தில் திமுக இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்த முறை திமுக 170 இடங்களில் போட்டியிட்டு கூட்டணிகளுக்கு 70 இடங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் காங்கிரஸுக்கு கடந்த முறை, அதாவது 25 தொகுதிகளும் இல்லைனா 21லிருந்து 22 அல்லது 25க்குள்ளே சுருக்கலாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதாகவும் தகவல் இருக்குது. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறத்தில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் சொல்லியிருக்கிறாரு, காங்கிரஸுக்கு 10 to 20% வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இருக்குது, ராகுலுக்கு நல்ல அமோக ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களான்னு கேட்டதுக்கு, அதுவும் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம், எல்லா அரசியல் கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு அரசியல் கட்சியுடைய யதார்த்தம் தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த திமுகவுடைய கூட்டணி தொகுதி பங்கீடு, காங்கிரஸ் நிலைப்பாடு, இப்போ காங்கிரஸினுடைய இந்த கிறிஸ் ஜோடங்கருடைய கருத்து, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டு தான் பேச்சுவார்த்தை தொடர்கிறது. அதனால அதுல சந்தேகப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அதுல அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அது அவர்கள் பாடு. ஏன்னா நம்முடைய டெஸ்டினியை நம்ம தான் தீர்மானிக்க முடியும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்ற வகையில நாம் அதை பார்க்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, தமிழ்நாட்டுல ராகுலுக்கு அமோக வரவேற்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ராகுலுக்கு பரவலாக வரவேற்பு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திமுக தான். தொடர்ந்து ராகுலை முன்னிறுத்தி, ஏற்கனவே நான் கடந்த முறை இது குறித்து லிபர்ட்டியில பேசின போதும் அதை நான் விரிவாகவே பேசியிருந்தேன். ராகுலுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்னா அதற்காக வேலை பார்த்தது திமுக காரர்கள். பிரதமராக முன்னிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம், மு.க.ஸ்டாலின். தெருதோறும் பிரச்சாரம் செய்தது திமுகவின் தொண்டர்கள். ரைட். ராகுலுக்கான ஆதரவு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இருக்கிறது இருக்கட்டும், ராகுலுக்கான ஆதரவு உங்களுடைய கட்சியில எந்த அளவுல இருக்கு அப்படின்றத உங்களுடைய கட்சி முதல்ல சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதை நான் கூட்டணிக்கு அப்பாற்பட்டு சொல்றேன். இந்தியா அப்படின்ற ஒரு பறந்து விரிந்த நாட்டுக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு பாசிச ஆட்சியை எதிர்ப்பதற்கு என்கின்ற ஒரு பறந்து விரிந்த கண்ணோட்டத்துல காங்கிரஸை பகுப்பாய்வு செய்தால் இன்றைக்கும் ராகுல் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறார். என்னுடைய கட்சியிலேயே RSS காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களே வெளியேறுங்கள் அப்படின்னு ராகுல் ஓப்பனா பேசுற அளவுக்கு அந்த கட்சி கடந்த காலத்தில் இருந்தது. இப்போதும் கூட பல நேரங்களில் ராகுல் பல உரசல்களை, அவர் ஒரு பக்கம் யாத்திரை நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அந்த கட்சி தொண்டர்கள் அதை அப்படியே கோத்ரூ பண்றாங்களா, அதை அப்படியே எடுத்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்றாங்களா அப்படின்னா அதுல பல குழப்பங்கள் இருக்குது. அப்ப அதை முதல்ல அவங்க தெளிவுபடுத்தணும். ரெண்டாவது, தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு 10லிருந்து 20% இருக்குங்கிறாங்க. 20% பாமக வெளிப்படையான ஆதரவு கொடுக்குறாங்க, காங்கிரஸ் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கு அப்படின்னு இருக்கிறார் அந்த பேட்டியில. 20% வாக்கு வங்கி அப்படின்னா அதை எங்க ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க? எந்த தேர்தலில் அதை ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க? 20% அப்படின்னு அவருடைய கிளைம் எந்த தேர்தலில் ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத திமுக கூட்டணி கடந்த தேர்தலில் நடந்ததுல அதுல இவங்களுடைய பங்கு இதுன்னு நினைச்சிருப்பாங்க அவ்வளவு. அது அப்படி பிரிக்க முடியாதுல்ல. அது கூட்டணிக்கான வாக்கு வங்கியில அதுல விசிகா ஓட்டு இருக்குது, அதுல கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்குது. கோயம்புத்தூர் பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல திமுக, கம்யூனிஸ்ட், விசிகா, ஆதித்தமிழர் பேரவை, அவ்வளவு பேருடைய கான்ட்ரிபியூஷன் சேர்ந்துதானே அந்த சதவீதத்தை நீங்க அரைவ் பண்ண முடியும். அப்படி பார்த்தாலும் 10-20% அப்படின்றது ரொம்ப டூ மச் ஆஃப் அ கிளைம் அப்படின்னு தெரியுது. ரெண்டாவது, நான் பார்த்தேன் தினமலர்ல போட்டிருந்தாங்க இந்த கட்டுரைய. தினமலர்ல எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா, விஜயுடன் பேசுவதை மறுக்கவில்லை சொல்கிறார் காங்கிரஸ் பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ் ஜோடங்கருடைய புகைப்படத்தையும் விஜயனுடைய புகைப்படத்தையும் வைத்து தினமலர்ல செய்தி வெளியாகி இருக்கு. பார்த்தேன். வேற ஏதோ ஒரு நாளிதழுக்கு கூட அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார் போல, ஏதோ ஆங்கில ஊடகத்துக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ். அதை வைத்துதான் சாராம்சமா அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து தமிழ்நாட்டுல எல்லா ஊடகங்களையும் கூட்டி வச்சு பக்கத்துல ஒருத்தர் ரோஜா பூ இதழ்களை சாப்பிட்டு கொண்டிருக்க பன்னீர்செல்வம் ஒரு விரிவான பிரஸ் மீட் ஒண்ணு கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட்ல நீங்க கவனிச்சீங்கன்னா, நான் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறேன். காலையில எந்திரிச்ச உடனே ட்விட்டரை திறந்தோம்னா, ரோஜா இதழ்களை சாப்பிட்ட OPS ஆதரவாளர் அப்படின்னு செய்தி போடுறாங்க. என்னடா இது பயங்கரமான செய்தியா இருக்கே, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணும் இல்ல, அந்த பன்னீர் ரோஜா இதழ்கள் அங்க கிடக்குது, அதை எடுத்து சாப்பிடுறாரு.
ரோஜா இதழ்களை சாப்பிடுறதுன்றது ரொம்ப சாதாரணமா இருக்கிறதா. கல்யாண வீட்டுக்கு போனா முன்னாடி ரோஜா பூ வச்சிருந்தாங்கன்னா அதை எடுத்து என்ன சட்டையில குத்திக்கிட்டா தெரியும், ஒவ்வொரு இதெல்லாம் பிச்சு சாப்பிடுவோம், வீட்டுக்கு போய் காய வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி நடக்கும். அதெல்லாம் செய்தியாக்குகின்ற தமிழ்நாட்டு ஊடகங்களிடம் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய விமர்சனம் என்னன்னா, அமித்ஷாவை பற்றி நேத்து ஓ பன்னீர்செல்வம் அவ்வளவு பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. அதை யாருமே இன்னைக்கு ஹெட்லைன்ஸா மாத்தல, ஃப்ரண்ட் பேஜ்ல போடல. ஆனா பன்னீர் ரோஜாக்களை சாப்பிட்டார் பன்னீர்செல்வம் ஆதரவாளர் அப்படின்றத நியூஸா போடுறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு ஸ்கியூடா இருக்கிறாங்க அப்படின்றத நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கிறிஸ்டோடங்கர் பேசுனதுல இருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் அதை முடிக்கிறேன். இதுல ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப தெளிவா சொல்றாரு, திமுக கூட்டணி ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது, அதுல இருந்து யாரையுமே வெளியே எடுத்துட்டு வர முடியாது, அவங்க ரொம்ப போக்கஸ்டா இருக்கிறாங்க, அடுத்த தேர்தலையும் அவங்கதான் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத அமித்ஷா தன்னிடம் சொன்னதை ஓ பன்னீர்செல்வம் மீடியாக்களிடம் சொல்லி இருக்கிறார். கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் யாரு? அமித்ஷா சொல்றாரு. கூட்டணி இறுக்கமாக உறுதியாக இருக்கிறதுன்னு அமித்ஷா சொல்றாரு. திமுக ஆட்சி அமைக்க போகுதுன்னு அமித்ஷா சொல்றாரு. நல்ல வரவேற்பு இருக்கிறதுன்னு அமித்ஷா சொல்றாரு. அப்ப இவங்க என்ன போட்டிருக்கணும்? திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது சொல்கிறார் பாஜக பொறுப்பாளர் அமித்ஷா அப்படின்னு போட்டிருக்கணும். ஏன் அதை போடாம விஜயுடன் பேசுவதை மறுக்கவில்லை, சொல்கிறார் காங்கிரஸ் பொறுப்பாளர் கிறிஸ்டோடங்கர்னா, இந்த கூட்டணி உடைப்பதற்கு இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய உத்தி தான் இது போன்ற பேட்டைகளை ஊதி பெரிதாக்குவது. இவங்க ஊதி பெரிதாக்குறது இருக்கட்டும், அதற்கு ஏற்றாறு போல இவர்களும் பேசுகிறார்கள் அப்படின்னா நான் அதை எப்படி பாக்குறேன்னா, பேர வலிமையை அதிகரித்துக் கொள்வதற்காக இது போன்ற உத்திகளை எல்லாம் கையாளுவது அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடியதுதான். தேமுதிக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராஜ்யசபா சீட் அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. அப்போதே சன் நியூஸ் விவாதம் ஒன்றுல நான் பேசும்போது சொன்னேன், ராஜ்யசபா சீட்டு மறுக்கப்பட்ட விவகாரத்துல பிரேமலதா விஜயகாந்த் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அல்லது தொடர்ந்து நிகழ்வுகளை கையாளுகின்ற விதம் ரொம்ப நிதானமாக இருக்கிறது. அவர் இந்த முறை வேறு முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத அதுல பதிவு பண்ணியிருந்தது. காரணம் என்னன்னா, பிரேமலதா ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நிதானமாக, அவசர அவசரமாக எதையும் செய்யாமல் ஒரு முடிவை எடுத்து இப்போ திமுக கூட்டணிக்கு உள்ள சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி பிரேமலதாவுக்கு செய்த அந்த துரோகம் அதெல்லாம் காரணமாக வைத்து பல்வேறு சூழல்களை மனதில் கொண்டு அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறாங்க அப்படின்றத வைத்துக் கொண்டாலும் கூட, இப்ப இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் போது நாம் எப்படி கையாள வேண்டும், பேர வலிமையை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியல் எப்படி மாறி இருக்கு பாருங்க, யாருக்கு யார் உதாரணமா மாறி இருக்கிறான்னு பாருங்க. பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அரசியல் சூழலை எப்படி கையாளுவதுன்றதுக்கு உதாரணமாக மாறுவார் அப்படின்னு நான் எந்த காலத்திலும் எதிர்பார்த்தது கிடையாது. நான் ஃப்ரம் த சைல்டுஹுட் நான் தேமுதிகவுடைய பிரசன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல அவங்க எங்க ஊர்ல திருமங்கலம் பை எலெக்ஷன்ல போட்டியிடுறதுல இருந்து விஜயகாந்த் அவர்களையும் பிரேமலதா அவர்களையும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எப்படி இருக்கிறாங்க, தொண்டர்கள் எப்படி இருக்காங்கன்றதையும் கண்டினியூஸா பார்த்திருக்கேன். ஆரம்பத்துல ஒரு பெரிய வளர்ச்சி இருந்தது, அதற்கு பிறகு ரொம்ப தேய்மானம் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் ஒரு கணிசமான அளவுக்கு பாமகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு 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 ஸ்ட்ரைக்கை மெயின்டைன் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இன்றைக்கு திமுக கூட்டணிக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அப்படி பேர வலிமையை இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னைக்கு தேமுதிக எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்கன்றது ரெண்டாவது. ஆனா தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு பொறுமை ஒரு முக்கியமான கருவி. அந்த பொறுமை இல்லாமல் அவசர கதியில் கண்டதை பேசி கொண்டிருப்பது என்பது இருக்கின்ற முதலுக்கே மோசமாக வந்துதான் முடியுமே தவிர எந்த காலத்திலும் பேர வலிமையை அதிகரிப்பதற்கு இது போன்ற பேச்சுக்கள் பயன்படாது என்பதை காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் புரிந்து கொள்ளணும். இந்த மேலிட பொறுப்பாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய கள நிலவரத்தை அவர்கள் களத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்னும் இல்ல, நான் ஒரு உதாரணம் சொல்றேனே, காங்கிரஸுக்கு சீட்டு ஒதுக்குறாங்க அப்படின்னா நீங்க எல்லா கட்சியிலும் எப்படி ஒதுக்குவாங்க? இப்ப விசிகா அப்படின்னா யார் யாருக்குப்பா சீட்டு, எத்தனை சீட்டு அப்படின்னா, முனைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் என்ன எழுதுவாரு, சிந்தனை செல்வன் 1, நம்பர் 2 SS பாலாஜி, நம்பர் 3 ஆலூர் ஷானவாஸ், நம்பர் 4 பனையூர் பாபு, நம்பர் 5 வன்னியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எழுதுவார் இல்லையா, நம்பர் 6 கௌதம சன்னா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்பார். காங்கிரஸ்ல அந்த விவாதம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ப சிதம்பரம் 5, KS அழகிரி 5, கார்த்தி சிதம்பரம் 4, இந்த அளவுல காங்கிரஸுக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். ஏன் இதை சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, அத்தனை கோஷ்டிக்கு ஏற்றார் போலதான் அங்க சீட்டுகளுடைய விவாதமே நடக்குது. இதை மற்றவர்களுக்கு புரியுதோ இல்லையோ, காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மாணிக் தாக்கூர் அவர்கள் ஏன் இப்படி எகிரி பேசுகிறார், கார்த்தி சிதம்பரம் எதற்காக நிதானமாக பேசுகிறார் அப்படின்றதுல இருக்கக்கூடிய வேறுபாட காங்கிரஸ் தொண்டர்கள் புரிந்து கொள்வார்கள். சுதர்சன நாச்சியப்பன் குரூப் என்ன,
சிதம்பரம் குரூப் என்ன அப்படின்றதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அதனால அதை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். அப்ப இது மாதிரியான பல்வேறு குழுக்கள் இருக்கிறாங்க காங்கிரஸ்ல. அந்த பல்வேறு குழுக்களிடமிருந்து ஒரு சிலர் போய் சந்திப்பாங்க. அவங்க சொல்ற தகவல் தான் இந்த மேலிட பொறுப்பாளருக்கு கிடைக்கக்கூடிய தகவல். மற்றபடி அவர்கிட்ட கிரவுண்ட் ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்குமா, அல்லது அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியா பிளான் பண்றதுக்கு இங்க ஒரு டீம் இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் இருப்பது போல தெரியவில்லை. அப்போ இது மாதிரியான சூழல்கள்ல தன்னிடம் 4 நிர்வாகிகள் சொல்ற கருத்தை அப்படியே கொண்டு போய் வெளியே பேசுறது, 4 நிர்வாகிகள் சொல்றதை மட்டுமே நம்பி பேசுவது அப்படின்றது மேலிட பொறுப்பாளர்களுக்கு ஆபத்தாகத்தான் போய் முடியும். ஆனா அவர்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இது ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூ உள்ள பொறுப்பு. அதனால அவர்கள் அதற்கேற்றாறு போல பிளே பண்ணுவாங்க. ஆனா திமுகவோ கம்யூனிஸ்டோ, எனக்கு என்ன கேள்வின்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் நல்ல வளர்ச்சியில் இருக்கிறது அப்படின்னா ஏன் அந்த பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தலைவரை உங்களால் நியமிக்க முடியல? நல்ல வளர்ச்சியில் இருக்குது தமிழ்நாடு மாநில காங்கிரஸ், மற்ற மாநில காங்கிரஸோட நல்ல நிலையில இருக்குது அப்படின்னா ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை ஏன் போடக்கூடாது? ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்களுக்கு கிரவுண்டு நல்லா தெரியும். ஒரு எலெக்ஷன்ல எப்படிலாம் வேலை நடக்கும், எப்படியெல்லாம் கூட்டணிகள் களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது எம்எல்ஏ செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தெரியும். அதனால அவர் ஒரு நிதானமான போக்கை கையாளுகிறார். அவருக்கு ஆசை இருக்காதா? செல்வ பெருந்தகை சாருக்கு ஆசை இல்லையா? எனக்கு ஆட்சியில பங்கு கிடைச்சா நல்லா இருக்கும், எங்க கட்சிக்கு நல்ல ஒரு நிறைய இடங்கள் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற ஆசை அவருக்கு இருக்காதா? நிச்சயம் இருக்கும். ஆனா எங்க பேசணுமோ அங்க அவர் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா மேலிட பொறுப்பாளராக வருபவர்கள் இது போன்ற அதிரடியான பேச்சுகள், இப்ப ஏன் இதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் செலக்ட் பண்ணி பேட்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பதான் ராகுல் பாப்பாரு. இதை ராகுல் தரப்புல இருக்கிறவங்களுக்கு நான் இப்படி பேசிட்டு இருக்கேன்றதை அங்க காட்டணும். அப்ப அதன் மூலமா ஒரு மார்ஜின் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய பல்வேறு அஜெண்டாக்கள் இருக்கு. ஆனாலும் ஒரு சிக்கல் இருக்குல்ல. அதாவது இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தாரு, அமித்ஷாவே சொன்னாரு திமுக கூட்டணி பலமா இருக்கு, கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டாரு, அதனால வெற்றி வாய்ப்பு. ஆனால் அந்த பலமும் கூட்டணியை தக்க வைக்கக்கூடிய அந்த சூழலும் இன்றைக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையான பிரச்சனை மற்ற கட்சிகள் எல்லாம் தொகுதி பங்கீடு கொடுத்து அண்ணா அறிவாலயம் போறாங்க. ஆனால் காங்கிரஸுடைய மூத்த தலைவருக்கு இந்த வேணுகோபால்லாம் ஸ்டாலின் வீட்டில் போய் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்போ ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, நீங்க கொடுக்குற 20 to 25 தொகுதி எங்களுக்கு ஒத்து வராது, எங்களுக்கு வேறு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் ரொம்ப உறுதியாக சொல்லக்கூடிய சூழலும் தமிழ்நாட்டில் வந்துருச்சு இல்லையா? வந்துருச்சு அப்படின்னு அவங்களா நம்புறாங்க. எனக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு முடிந்த முடிவாக நிக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க ஃபேஸ் பண்ணணும். இப்ப கேசி வேணுகோபால் போன தடவை முதலமைச்சர் சார்னை சந்தித்துட்டு போனாரு. பேசிட்டு என்ன சொன்னாரு? ரொம்ப தெளிவா ஒண்ணு சொன்னாரு, கூட்டணி குறித்து யாரும் வெளியில் பேசக்கூடாது. சொன்னாரா இல்லையா? கேசி வேணுகோபால் யாரு? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய யாரோ ஒரு தொண்டரா அல்லது மேலிட பொறுப்பாளரா? அவரு அகில இந்திய காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சொல்றாரு கூட்டணியை பத்தி வெளியே பேசக்கூடாதுன்னு. மேலிட பொறுப்பாளர்னு ஒருத்தர் சொல்றாரு நாங்க அப்படிதான் பேசுவோம் அப்படின்றாரு. அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல சார்ட் அவுட் பண்ணிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அப்ப இப்படி ஒரு கட்சி எந்த கட்சியினுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுங்கிறத திமுக முடிவு பண்ண முடியாது இல்லையா? திமுக எங்கேயுமே சொல்லலையே நீங்க இருங்க போங்க அப்படின்னு. திமுக உட்கார்ந்து காங்கிரஸ் நிலைப்பாடு இல்லையா? யார் கூட கூட்டணி போடும், யாரு கூட தொகுதி உடன்பாடு ஒத்து வருதா இல்லையான்னு பாக்குறதெல்லாம் நீங்க முடிவு எடுத்து ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. தாராளமா வச்சுக்கோங்க. ஆனா நாளைக்கு பாசிசத்தை வீழ்த்த போபவர்கள் நாங்கள் தான் பேசாதீங்க. தாராளமா வச்சுக்கீங்க. நீங்க யாரு கூடனாலும் கூட்டணி வைங்க, நீங்க யாரு கூடனாலும் பேச்சுவார்த்தை நடத்துங்க, நீங்க எங்கனாலும் சீட்டு வாங்குங்க, தனியா நில்லுங்க, என்ன முழக்கத்தினாலும் பேசுங்க, கண்டதை பேசுங்கள். ஆனால் நாளை ராகுல் காந்தியை கூட்டிட்டு நாங்கள் தான் பாசிச எதிர்ப்பாளர்கள் என்பதை பேசுவதற்கு தகுதி இழந்து விடுவீர்கள்ன்றத மனசுல வச்சுட்டு பேசுங்க. பாசிச எதிர்ப்பு, அதற்கு ஒருங்கிணைந்த ஒரு அணி, அதுதான் இந்தியா கூட்டணியினுடைய பிரதானமான போக்கு. அந்த இந்தியா கூட்டணின்றது எப்படி ஃபார்ம் ஆச்சு? அந்த ஐடியா எங்கிருந்து வந்தது? இன்னைக்கு ஏன் உத்தவ் தாக்கரே ஸ்டாலின் தலைமையா இருக்கட்டும் சொல்றாரு? இன்னைக்கு ஏன் ஃபருக் அப்துல்லா ஸ்டாலின் தலைமையா இருக்கணும்ன்றாரு? எஸ்டிபி முபாரக் ஏன் ஸ்டாலின் தலைமையா இருக்கணும்னு சொல்றாரு? ஏன்னா ஒன்றுபட்டு இருக்க விரும்புபவர்கள் யார் அப்படின்றத அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இங்க இருந்து மகாராஷ்டிரால இருக்கிறவனுக்கு தெரியுது, ஆனா இங்கேயே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியல அப்படின்னா இழப்பு யாருக்குன்றத அவங்க தானே தீர்மானிக்கணும். அதான் சொல்றேன், நீங்க யாரு கூடனாலும் பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஆனா நீங்கள் இழப்பது எதை அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க செயல்படுங்க.
ஏன்னா இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றதா இருக்கட்டும், அல்லது வந்து தமிழ்நாட்டுல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியா இருக்கட்டும், இதனுடைய அடிப்படை என்ன? இன்றைக்கு இதனுடைய ஒருங்கிணைவினுடைய அடிப்படை என்ன? மோடியை ஆட்சியிலிருந்து வீழ்த்துவது, இந்திய அதிகார வர்க்கத்திலிருந்து பாசிச கூறுகளை விரட்டி அடிப்பது, அதை களை எடுப்பது. இதுதானே இந்த கூட்டணியினுடைய அடிப்படையான தத்துவம். அந்த அடிப்படையிலிருந்து நீங்கள் விலகுகிறீர்கள் அப்படின்னு தானே பொருள். எல்லாரும் ஒன்னா இருக்கான். பாசிசத்தை எதிர்ப்போம்னு சொல்லிட்டு வந்த எல்லா பேரும் ஒன்னா இருக்கிறான். நான் மட்டும் கலட்டிக்கிட்டு போறேன், போய் எனக்கு ஆட்சியில் அவன் பங்கு தரேன்னு சொல்லிட்டான், எனக்கு கூடுதல் சீட்டு தரேன்னு சொல்லிட்டான்னா அப்ப பாசிச எதிர்ப்பு எங்கள் இலக்கு இல்லைன்னு நீங்க டிக்ளேர் பண்றதா தானே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதுதானே பாஜக விரும்புது. அதனாலதானே துக்ளக் குருமூர்த்தி இதை பத்தி எழுதுறாரு தன்னுடைய இதழ்ல. துக்ளக்ல ஏங்க இதை பத்தி எழுதணும்? திருச்சி வேலுச்சாமி பேச்ச எங்க துக்ளக்ல போடணும்? சரி, அப்படியே இவங்க சொல்றது போல காங்கிரஸ் உள்ளுக்குள்ள தாவேக்காவுக்கு போகணும்ன்றதுதான் பிரதானமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், சமூக வலைதளத்துல ஒரு சில பேர் வந்து அப்படியேதான் அதுதான் பிரதான கருத்து அப்படின்னு முன்வைக்க விரும்புறாங்க. ஆனா அதுதான் உண்மை என்று இருந்திருந்தால் திருச்சி வேலுச்சாமி எதுக்குங்க தாவேக்கா ஆதரவாளர் டிபேட்டுக்கு வர்றாரு? காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவே தாவேக்காவை ஆதரிச்சு பேச வேண்டியதானே? நம்ம அண்ணன் ஜீவசவாதன் கலந்துகிட்டு டிபேட் தான், மாலை முரசு விவாதம் தான். அண்ணன் சொல்றாரு, கேட்கிறாரு, ஜீவா அண்ணன் கேட்கிறாரு, மேடையிலே கேட்கிறாரு, எங்க அண்ணன் திருச்சி வேலுச்சாமி வந்திருக்கிறாரு, அவர் இன்னைக்கு யாரா வந்திருக்கிறாரு எனக்கு தெரியல, காங்கிரஸா தாவேக்கா ஆதரவா எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து பதறாரு யாரு? திருச்சி வேலுச்சாமி. நான் தாவேக்கா ஆதரவா தான் வந்திருக்கேன், நான் ஏன் காங்கிரஸ்காரனா வரணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப தாவேக்கா ஆதரவா காங்கிரஸ்காரனாக உங்களால் பேச முடியல, தாவேக்கா ஆதரவாளர்னு பேனரை மாத்திட்டீங்கல்ல. எப்படி கடந்த காலத்துல வந்து சுப்பிரமணிய சாமி பேனர்ல இருந்து மறுபடியும் காங்கிரஸ் பேனருக்கு மாறினீங்களோ அது மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் பேனர்ல இருந்து தாவேக்கா பேனருக்கு மாறிக்கிட்டீங்க. அப்ப பாசிச எதிர்ப்பு பேசக்கூடாது, மோடி எதிர்ப்பு பேசுறதுக்கான தகுதி இழந்துடுறாங்கல்ல. அப்போ இது இந்திய தமிழ்நாட்டு அளவுல மட்டும் இல்லை, இந்திய அளவுல வரப்போற இம்பாக்ட். இப்ப இதுல வந்து தமிழ்நாடு இன்றைக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இவ்வளவு பேருடைய கூட்டு உழைப்பு. இந்த கூட்டு உழைப்ப கூட்டுப்புழுவை நசுக்கி கொள்வதோட கொண்டுட்டா பட்டாம்பூச்சி வராது. கூட்டுப்புழு ரெடியா இருக்கு சார், பட்டாம்பூச்சி நாளைக்கு பறக்க போகுது சார், அதுக்காக இன்னைக்கே கூட்டுப்புழு பிடிச்சி உடைச்சு விட்டீங்கன்னு வைங்க, புழு செத்து போயிடும், பட்டாம்பூச்சியும் வராது, பட்டும் வராது. பாசிச எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளை மரியாதை கொடுக்கறது இல்லை. சீட்டு விவகாரத்தில் ரொம்ப அடிமட்டத்தில் இறங்கி பேசுகிறாங்க. 20 சீட்லேருந்து 25 சீட்டு தான் கொடுப்போன்னு சொல்லி பேசும்பொழுது காங்கிரஸ் கட்சி யோசிப்பாங்க இல்லையா? அதாவது ஒரு எதிர்ப்பை காட்டி நம்மளை சீட்டை நீங்கள் சீட்டில் அதிக சீட்டில் நின்று ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்லி சீட்டை கம்மி பண்ணுறது ஏற்புடையாது இல்லை அப்படிங்கிறாங்க. கள நிலவரம் மக்களுக்கு தெரியும்ல, போனோட எத்தனை சீட் ஜெயிச்சாங்க. நாடாளுமன்றத்தை வச்சு இவங்க கேட்கறாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் நீங்க எத்தனை சீட் ஜெயிச்சீங்க? அதுக்கு இணையான சட்டமன்ற இடங்கள் அப்படின்னு திமுக வந்து நிக்குது. அதுல என்ன பிரச்சனை? நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டில் ஜெயித்த அளவுக்கு 100% தமிழ்நாட்டில் ஸ்ட்ரைக் ரேட்டு, அது காரணம் காங்கிரஸா திமுகவா? அது காரணம் காங்கிரஸா அல்லது திமுக கூட்டணியா? திமுக கூட்டணி தானே காரணம். காங்கிரஸ் தனியா நின்று இதே சீட்டு ஜெயிச்சிருக்க முடியுமா? எத்தனையோ மாநிலங்கள்ல தனித்து நின்னாங்களே, எத்தனையோ மாநிலங்கள்ல கூட்டணி நின்னாங்களே, ஏன் அங்க ஜெயிக்க முடியல? ஏன்னா அங்க எது அடிப்படையாக மக்களோடு உணர்வோடு தொடர்புடையதோ அதை புறந்தள்ளி விட்டு தனிநபர்களுக்கு எது லாபம், தன்னுடைய கட்சி, அதான் சொல்றேன்ல, கட்சி நலன்னு வந்துட்டீங்க அப்படின்னா அதை மட்டும் பேசுங்க. மோடி எதிர்ப்பு பாச எதிர்ப்பு எல்லாம் பேச முடியாத நிலைக்கு தள்ளப்படுறது யாரு? அவங்கதான். அந்த தகுதியை இழந்து போறாங்கல்ல. ஸ்டாலின் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறார், திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார், சண்முகம் தோழர் உறுதியாக இருக்கிறார். ஏன் உறுதியா இருக்கிறாங்க? அவங்களும் தான் சீட்டு கேட்டாங்க. எங்க நேத்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக போய் பேசிட்டு வர்றாங்க. அவங்க 5 சீட்டு கேட்டிருக்கிறாங்க. 5 சீட்டு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நான் பாத்துக்கிடுவேன், எனக்கு தெரியும், எனக்கு பங்கு தரேன்னு சொல்லி இருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போக வேண்டியதானே. அவங்கள போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கூட்டணி ஏன் முக்கியம், இதுல நாம ஏன் பங்குதாரரா இருக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். எழுச்சி தமிழர் அவர் வந்து இவங்க என்ன ஆட்சியில பங்கு கேட்கறது, இவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். எழுச்சி தமிழர் நீண்ட காலமாக தொடக்கத்திலிருந்தே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருபவர். நாங்க அதிக இடங்கள் கேட்போமா? ஆமா கேட்போம். ஆனா கூட்டணியை உடைப்பீங்களா? மாட்டோம். தோழர் சண்முகம் அதிக இடங்கள் கேட்பீங்களா? ஆமா கேட்போம். கூட்டணியை உடைப்பீங்களா? அதை எப்படிங்க உடைப்போம்? கூட்டணி உறுதி. ஆனா இதுல நாங்க எத்தனை சீட்டுன்றத நாங்க பேசி முடிவு பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து ஒற்றை குரலா நாங்களுடைய எதிர்ப்பு தெரிவிப்போம். அவ்வளவுதான்.
அப்ப விஜய் பேசுற மாதிரி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு காங்கிரஸ் ஒத்துக்கிறாங்களா? அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க பேசின ஓட்ஸ் வரி அடிபட்டு போயிருது, நீங்க பேசின எஸ்ஐஆர் அடிபட்டு போயிருது, நீங்க பேசின பாரத் ஜோடோ யாத்திரைனா என்ன? இந்திய ஒற்றுமை யாத்திரை. யார் தொடங்கி வச்சது இங்க தமிழ்நாட்டில்? குடியரசு மு.க. ஸ்டாலின். ஏன் இந்த உறவு எந்த சீட்டு எந்த அடிப்படையில வந்துச்சு? ராகுல் காந்தி ஜெயிச்சு நமக்கு அமைச்சரவையில பங்கு கொடுப்பாரு, நம்ம போய் கொடியேற்றி தொடர்ந்து வைப்போன்றதுக்காக போனாரா? அது ஒரு உணர்வின் வெளிப்பாடு, பாசிச எதிர்ப்பின் வெளிப்பாடு. அந்த எதிர்ப்பின் வெளிப்பாடை தான் பல்வேறு இடங்கள்ல சகோதரத்துவத்தோட முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிப்படுத்தி இன்னைக்கும் திமுகவினுடைய தலைமையில் இருப்பவர்கள், திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவில் இருப்பவர்கள் யாராவது காங்கிரஸ் கூட்டணியை பற்றி அவதூறான ஒரு வார்த்தை பேசி இருப்பார்களா? அந்த குழுல டி.ஆர். பாலு இருக்கிறாரு, அந்த குழுல கனிமொழி இருக்கிறாங்க, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. யாராவது ஒருவர் திமுக கூட்டணி திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவில் இருந்து காங்கிரஸை பற்றி அவதூறாக ஒரு வார்த்தை பேசி இருப்பாங்களா? மரியாதை கெட்டு போச்சு, மரியாதை கெட்டு போச்சுன்னு இவர் பேசுறதனுடைய அர்த்தம் என்ன? எதுல நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? கூட்டணி பேச்சுவார்த்தையை உடனே அமைங்க. அது எப்படிங்க உடனே அமைக்க முடியும்? ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணி தலைமை முடிவெடுக்கணும்னு சொல்லிதானே கூட்டணி தலைமைன்னு ஒருத்தரை போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டுல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் யாரு? மு.க. ஸ்டாலின். எழுச்சி தமிழர்கிட்ட கேக்குறாங்க, ராமதாஸ் வந்தா கூட்டணியில இருப்பீங்களா அப்படின்னு. ராமதாஸ் கூட்டணிக்கு வந்தா ஏத்துப்பீங்களான்னு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் கூட்டணியுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் கையில இருக்குது, திமுக கையில இருக்குது. நீங்க இருப்பீங்களான்னு கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லலாம். ராமதாஸ் உள்ள வந்தா நான் இருப்பேனான்றதுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியுமே தவிர இந்த கூட்டணியில ராமதாஸுக்கு இடம் இருக்கான்றத திமுக தலைவர் சொல்லுவாருன்னு சொல்றாரு. விச் மீன்ஸ் திமுக தலைவர் சேர்த்துக்கிட போறாருன்னு அர்த்தமா? கிடையாது. விச் மீன்ஸ் விசிகாவுக்கு அதிருப்தி வந்துருச்சுன்னு அர்த்தமா? கிடையாது. இது அவருடைய ரோல். இந்த கேள்வியை அவர்கிட்ட கேளுங்கன்றாரு. அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும்ன்றாரு. இந்த கேள்விக்கு நான் என்னுடைய பகுதியை மட்டும் நான் பதில் சொல்றேன்றாரு. கூட்டணிக்கும் பங்கம் இல்லாமல் தன்னுடைய நிலைப்பாட்டையும் தெளிவாக எடுத்துரைப்பதற்கு இதுக்கு மேல ஒரு உதாரணத்தை காட்ட முடியாது. அது செல்வ பெருந்தகைக்கு நன்றாக தெரியும். அது செல்வ பெருந்தகை அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரசுக்கு நன்றாக தெரியும். அதை தெரிந்து கொள்ளாத ஒரு சிலர் தான் இந்த மாதிரி மேலிட பொறுப்பாளர்கள். எனக்கு 20 தாராளமா உங்களுக்கு 100% உங்களுக்கு தாங்க. 234 தொகுதியும் போட்டியிடலாமே. ஏன் கூட்டணி? அப்புறம் அப்போ அதிக இடங்கள் கேட்போம் என்றால் கேட்போம். பேச்சுவார்த்தை யாரு கூடனாலும் நடத்துவோம் அப்படின்னா தாராளமா நடத்துங்க. இன்னைக்கு யாரும் திமுக இருந்து இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணல, நடத்தட்டும். இப்ப என்ன பிரச்சனை? மார்ச் 1ஆம் தேதி கூட இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து முழுமையாக முடிக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்கு. ஆனால் காங்கிரஸ் இப்போ கூட இந்த மாதிரியான பேட்டி கொடுக்கும் பொழுது மார்ச் 1க்குள்ளே முடிக்க முடியுமா, இல்லைனா இது தேர்தல் தேதி அறிவித்த வரைக்கும் இழுபறியாகவே போகுமா? இழுபறியாக கொண்டு போக வேண்டும் என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அவர்கள் யாருடைய நலனுக்காக உழைக்க பார்க்கிறார்கள் அப்படின்றத மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய தலைவராகத்தான் அவர் இருக்கிறார். கடந்த காலங்களிலும் இதுக்கு முன்னாடி கலைஞர் பீரியட்ல எல்லாம் கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு முந்தின நாள் வரைக்கும் பஞ்சாயத்தை இழுப்பாங்க. ஆனா 2019, 2021, 2024ன்னு கடந்த 3 தேர்தலாக அது போன்ற இழுபறியான பேச்சுவார்த்தை நிலைமைகள் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக ரொம்ப ஷார்ப்பாக முடித்தவர் யாரு? ஸ்டாலின். அப்ப இந்த ட்ராக் ரெக்கார்டின் அடிப்படையில தான் அவர் அனுமானிக்க முடியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா கலைஞரை பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருந்தது போல ஸ்டாலின் அவர்களையும் பாடாய் படுத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தால் பாடாய் படப்போவது திமுக காரன் அல்ல. அவன் வேலையை தெளிவா பார்த்துருவான். இதை நான் மட்டும் இல்ல, மூத்த பத்திரிகையாளர்கள் பேய் மாதிரி வேலை பார்ப்பான்னு சொல்லுவாங்க. மிக மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்களே சொல்றாங்க திமுக காரன் பேய் மாதிரி வேலை பார்ப்பான்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அந்த பத்திரிகையாளர்கள் பல நேரங்கள்ல தாவேக்காவை சாஃப்ட் ரவுண்ட்ல அணுகிறாங்க. அந்த பத்திரிகையாளர்கள் பல நேரங்கள்ல பல கட்சிகளை ஆதரிச்சு பேசி இருக்கிறாங்க. ஆனா திமுக காரன் எப்படி வேலை பார்ப்பான்னு கேட்டா பேய் மாதிரி வேலை பார்ப்பான்னு அவங்க சொல்றாங்கல்ல. இது மாதிரி ஏதாவது களத்துல காங்கிரஸுக்கு ஆதரவான சூழல் இருக்கிறதா அப்படின்றத யார் மூலமாக இதை எப்படி ஆம்பிளிஃபை பண்றதுன்ற அளவுல அதை யோசிக்கணுமே தவிர இந்த இடம் பஞ்சாயத்து இதை தான் நான் பிரதானப்படுத்த போறேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ் இஸ் தேர்ஸ். அது பாசிச எதிர்ப்பு முன்னணிக்கு விழுந்த அடி கிடையாது. பாசிச எதிர்ப்பு முன்னணி இன்னும் கூர்மை அடைவதாக அதை புரிந்து கொள்ளலாம்.
அப்ப இவர்களுக்கு உண்மையான நோக்கம் பாச எதிர்ப்பு இல்லைன்ற அர்த்தத்தை இவர்களே வெளிப்படுத்துவது போல தெரிந்துவிடும். இதுல பேசுறாங்க, ஒரு சிலர் பேசுறாங்க காங்கிரஸ்ல இருந்து, இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும்தான் பாசிச பாஜகவை நேரடியாக எதிர்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கு இல்ல, திமுக இல்ல, சமாஜ்வாதி இல்ல, திரிணாமுல் இல்ல, அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. அவங்க எல்லாம் கேண்டீன்ல உட்கார்ந்துருக்காங்களா? எதிர்கட்சி தலைவர் இல்லாத நேரத்தில் கூட திமுக காரர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பாசிச எதிர்ப்பை பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி தொடாத பல விஷயங்களையும் திமுக காரர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பாசிச எதிர்ப்பு என்பது ஒரு கட்சிக்கு சொந்தமானது அல்ல, அது ஒரு கூட்டு உழைப்பு. ஆனா இது கூட்டு உழைப்பு கிடையாது. இது மு.க. ஸ்டாலின் மற்றும் எழுச்சி தமிழர் திருமா மற்றும் சிபிஐ சிபிஎம் ஆகிய 4 கட்சிகளுக்கும் 4 கட்சி தலைவர்களுக்கும் மட்டுமானது. எங்களுக்கு இதுல பங்கு இல்லைன்னு விலகுறாங்க அப்படின்னா தாராளமா விலகிட்டு போட்டும். கிறிஸ் ஜோர்டானும் கூட கூட்டணி வச்சுக்கிறட்டும். ஆனா மக்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது, இதை நம்மை பேச விட்டு சில மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் நாம் இதை மட்டும்தான் பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒருத்தன் தற்குறி மாதிரி நான் தான் தமிழ்நாடு, அதாவது அப்படியே காப்பி அடிக்கிறான். உங்களை தான் காங்கிரஸை தான் காப்பி அடிக்கிறான். இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியான்னு அந்த அம்மா சொல்றாங்கன்னா, அந்த அம்மா வேலை பார்த்தாங்க. என்ன வேலை பார்த்தாங்க? நேஷனலைசேஷன் பண்ணாங்க, போர்ல ஜெயிச்சாங்க, இவ்வளவு வேலை பார்த்தாங்க. பார்த்ததன் விளைவாக நான் தான் இந்தியா, இந்தியா தான் நான். ஒரு அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையா அந்த அம்மா தாட்டியமா அங்க நின்று சண்டை போட்டு வருவாங்க, யாருக்கு விட்டு கொடுக்காம வருவாங்க. அந்த அம்மா கிளைம் பண்ணுவாங்க, ஒரு நாட்டையே உருவாக்குறதுக்கு நான் ரோல் பண்ணிருக்கிறேன்டா அப்படின்னு அந்த அம்மா பேசலாம். நான் தான் இந்தியா, இந்தியா தான் நான். தவசத்துக்கு நேர்ல வராத ஒருத்தன் தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடுன்னு ஒருத்தன் பேசின்னு இருக்கிறான், உங்க டைலாக காப்பி அடிச்சு. இப்ப இந்த தற்குறிகளை பற்றி பேசாமல் நம்மளை மடைமாற்றுவது. அதே போல இன்னொரு பக்கம் சீமான் மாதிரியான சாதிவெறி வேட்பாளர்கள், அது வன்னியரசு தோழர் தான். முதல்ல ஓம் தமிழர்னாரு, இப்ப ராம் தமிழர் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ராம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, அதாவதுங்க சொந்தக்கார பொண்ண ஒரு சாதி மறுப்பு காதல் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த பையனை கடத்திட்டு போய் ஆணுறுப்ப சிதைச்சு அரெஸ்ட் ஆனவங்க, அவருக்கு சீட்டு. இது பரவாயில்ல, பகுஜன் சமாஜ்ல இருந்து ஒருத்தருக்கு சீட்டுன்னாங்க. யாரா அந்த பகுஜன் சமாஜ்காரரு? நேரா மாயாவதி அக்காட்டு இருந்து இங்க வந்துட்டாங்களான்னு பார்த்தோம்னா, அவர் மாயாவதி அக்கா சீட்டு கொடுக்கறத நிப்பாட்டினோடனே நேரா பாஜகவுக்கு போயிருக்கிறாரு. அங்க ஒரு 3 வருஷம் இருந்திருக்கிறாரு. அவன் சீட்டு கொடுக்கலன்ன உடனே நேரா ஆம் ஆத்மிக்கு போயிருந்திருக்கிறாரு. அங்க ஒரு 1.5 வருஷம் இருந்திருக்கிறாரு. அங்க சீட்டு கொடுக்கலன்ன உடனே 2024 கடைசியில நாம் தமிழர்ல சேர்ந்திருக்கிறாரு. இப்ப இப்படி எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் சிதைவுகளை ஏற்படுத்த முடியுமோ அப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு மோசடியை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்கள பேசக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க நல்லா கவனிங்க, டெல்லியை நேரடியாக எதிர்க்க கூடாது அப்படின்னு அஜெண்டாவை யாரு செட் பண்ணணும்? என்டிஏ கூட்டணி செட் பண்ணணும். அந்த என்டிஏ செட் பண்ண வேண்டியதுக்கு முன்கள வேலைகளை யார் பார்க்கிறா? ராம் தமிழரும் தற்குறி வெற்றி கழகமும். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கறாங்க. இதுக்கு ஒத்து ஊதுவது போலவே ஒரு சிலர் பேசுறாங்க அப்படின்னா அவங்க யாரா இருப்பாங்கன்றத துக்ளக்குக்கே வெளிச்சம். மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர்.